2000 rupeesக்குள்ள பட்ஜெட்டில் ஒரு மிக்ஸி வாங்கிட முடியுமான்னு நிறையா பேர் தேடிட்டுருப்போம். அப்படி ஒரு மிக்ஸியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரீசெண்டாக நான் குக்வெல்லோட புல்லட் மிக்சர் கிரைண்டரை ஃப்ளிப்கார்ட்டில் 1990 rupeesக்கு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மிக்ஸியோட அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மிக்ஸி யூஸ் பண்ணி நான் என்னெல்லாம் கிரைண்ட் பண்ணேன், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த மிக்ஸியை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வியூ கிடைக்கும். இது நிஜமாலே வர்த்தாக வாங்குறதுக்கு, இதை வாங்கலாமா வேண்டாமா, வாங்கணும்னா ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வியூ உங்களுக்கு இந்த வீடியோட எண்டுக்குள்ளே கிடச்சிரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த குக்வெல்லோட புல்லட் மிக்சரில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று 5 jars and 3 blades இருக்குது, இன்னொன்று 3 jars and 3 blades இருக்குது. நான் வந்து 5 jars and 3 blades இருக்க வேரியன்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் பிளாக் கலர் வேரியன்ட் ஒன்று இருக்குது, ரெட் கலர் வேரியன்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதோட பேக்கேஜிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப செக்யூர்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் ஒரு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்க்குள்ளே, குக்வெல் புல்லட் மிக்சர் பாக்ஸ்க்குள்ளே திரும்ப இன்னும் ஒரு 2 பாக்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஜார்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து 10 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் 5 ஜார் வாங்குகிறோமேனு எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு மெட்டீரியல் வைஸ் யோசிக்கும் போது. பட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகார்பனேட், தட் இஸ் ஒரு எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கிளாஸ். ஸோ ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் கீழே விழுந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாது. அந்த அளவு அதோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிப்பர் ஜார்ஸ், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஜார், அப்புறம் 2 ஸ்மால் ஜார்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஜார்ஸுக்கு கேப்புமே வந்து 5 கேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ ஏதாவது கிரைண்ட் பண்ணுறீங்க, அதை ஸ்டோர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாரோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கிரைண்ட் பண்ணும்போதே 3/4 ஆஃப் ஜார் கெப்பாசிட்டிக்கு தான் திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணணும். அண்ட் இந்த மிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஜூஸர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. லைக் கேரட்ஸ், பீட்ரூட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வெஜ்ஜீஸ் நம்ம ஆட் பண்ணால் கூட அதெல்லாம் ஈஸியாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் 5 ஜார்ஸ்க்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 5 லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 நார்மல் லிட்ஸ், 2 சிப்பர் லிட்ஸ் அண்ட் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் லிட் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லர் லிட் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை பெப்பர் ஏதாவது நீங்கள் கிரைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர் லிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுட்டில் வந்து அந்த மசாலாஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க பிளேட்ஸும் சரி, லிட்ஸும் சரி, எல்லா ஜார்ஸுக்குமே வந்து செட் ஆகும். இதில் 2 ஸ்மால் ஜார்ஸ் அண்ட் 2 சிப்பர் ஜார்ஸ் இருக்கனால நீங்கள் அந்த ஒரு ஸ்மால் ஜார் அண்ட் ஒரு சிப்பர் ஜாரை எடுத்து வச்சுட்டு கூட பேலன்ஸை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அது பழசானதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜார்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயும் குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கும். அது வந்து மிக்சரில் ஜார்ஸ் ப்ராப்பராக செட் ஆகுறதுக்காக கொடுத்துருக்க டாட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வெட் கிரைண்டிங் பிளேட். இந்த வெட் கிரைண்டிங் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ், சட்னிஸ், தோசை மாவு இதெல்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து க்ரீமி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலாம். லைக் ஸ்மூத்தீஸ், மில்க் ஷேக்ஸ், அதுக்கப்புறமா ஜூஸஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ட்ரை கிரைண்டிங் பிளேட். இதில் வந்து நீங்கள் மசாலாஸ் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 2 பெப்பர் போட்டிங்க அப்படின்னா கூட அதை கூட அவ்வளோ ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எந்த பிளேட்ஸில் எதை கிரைண்ட் பண்ணுமோ அதை பார்த்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா மிக்சரோட லைஃப் ரொம்ப நாள் வரும். அண்ட் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸோ ஸ்மூத்தீஸோ ஈஸியாக பிளெண்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இது 1 minute எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி உங்கள் கூடையே கேரி பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொரு பிளெயின் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் ஏதாவது ஜார்ஸ் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சிந்துது அப்படின்னா இந்த பிளெயின் லிட் யூஸ் பண்ணி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிந்தாமல் இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளேட்ஸ் பற்றி, ஜார்ஸ் பற்றி, லிட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர் கிரைண்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிக்சர் கிரைண்டரையும் வந்து ஒரு பாக்ஸில் செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த மிக்சர் கிரைண்டர். இந்த மிக்சர் கிரைண்டருக்கு 12 months வாரண்டி ப்ளஸ் 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் 1.5 years வாரண்டி மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து ஹெவி டியூட்டி மிக்சர் கிரைண்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து 500 watts காப்பர் மோட்டர் இருக்கனால இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,000 revolutions per minute வந்து ஓடும்.
இதில் 500 வாட்ஸ் காப்பர் மோட்டார் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். லைக் நமக்கு ரொம்ப டைம் சேவிங்கும் கூட. இந்த மிக்சரில் சைடில் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜாரை மிக்சியில் லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஓடும். நீங்கள் லாக் பண்ணாமல் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மிக்சி வந்து ஓடாது. இந்த மிக்சர் கிரைண்டர் கூட ஒரு மேனுவல் வித் ரெசிபி புக் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரெசிபி புக்கில் நிறைய சட்னி ரெசிபீஸ், ஜாம் ரெசிபீஸ், ஸ்மூத்தீஸ் ரெசிபீஸ், மில்க் ஷேக் ரெசிபீஸ், ஜூஸ் ரெசிபீஸ் எல்லாமே வந்து இருந்தது. இது ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா நிறைய சட்னிஸ் கிரைண்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் வந்து கிரேவி பண்ணுறதுக்காக கிரைண்ட் பண்ணேன். அண்ட் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணேன். எல்லாமே ரொம்ப ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாரோட 3/4 கெப்பாசிட்டிக்கு நீங்கள் என்ன கிரைண்ட் பண்ணுமோ அதை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஜாரை மிக்சியில் வந்து புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணிங்க அப்படின்னா ஜார் வந்து மிக்சி கூட லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கிரைண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இதோட மோட்டார் வந்து 500 வாட்ஸ்ன்றனால 1 மினிட்டுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ 1 மினிட் கிரைண்ட் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் கிரைண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப 1 மினிட் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒர்த்தான பை, கண்டிப்பாக வாங்கலாம் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.